வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இதுதான் வந்துட்டு இல்லுஸ்ட்ரேட்டர் அடோப் இல்லுஸ்ட்ரேட்டருங்கிற அந்த வெப்சைட். அதாவது அடோபோட வெப்சைட் இதுதான். அதில் வந்து இல்லுஸ்ட்ரேட்டர் நாம் இப்போ பார்க்குறோம். ஸோ இதை வந்துட்டு எப்படி வாங்குறது, இல்லை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட், ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போய் இல்லுஸ்ட்ரேட்டர்னு போடுங்க, இந்த பேரை போடுங்க, அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர்னு போடுங்க. ஃபஸ்ட்டு லிங்காக இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் உங்களுக்கு வரும். ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருப்பாங்க இந்த இல்லுஸ்ட்ரேட்டரை பற்றி. ஸோ அதை தான் நம்ம இப்போ ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ பார்க்கலாம். ஸோ இந்த ஓவர் வியூவில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். இங்கே கார்ஜியஸ் கிராஃபிக்ஸ் டிசைனடு பை யூ. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அமௌண்ட்டு போட்டிருக்கு, சரிங்களா? அதுக்குன்னு நீங்கள் பயப்பட வேணாம். அமௌண்ட் இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லுவேன். பட் இதில் இருக்கிறதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பை கொடுக்கும்போது, அதாவது நீங்கள் எனக்கு கிராக் யூஸ் பண்ணுறதுலாம் வேணாம். நான் ஒரு அஃபிஷியலாக நான் பெரிய கம்பெனி யூஸ் பண்ணுறேன். ஒரு கம்பெனிக்கு நான் எல்லாமே பண்ணுறேன். நான் பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறேன். ஸோ இங்கே நான் கிராக்கில் பண்ணி அது எனக்கு பிரச்சனையாக விரும்பலை. ஏன்னா நான் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கு நான் லோகோ பண்ணி தரேன். அப்போ எனக்கு கிராக் வெர்ஷன் போட்டு நான் பண்ணக்கூடாது, ஒரிஜினலில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்க அதை பண்ணுற பீப்புள்ஸுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வாங்கி பண்ணுங்கள். வாங்குறது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் மந்த்லி சார்ஜஸ். இவ்வளோ அமௌண்ட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி 18%. ஸோ 2514.58 இதுதான் மந்த்லி நீங்கள் கொடுக்கணும். அவ்வளோ நீங்கள் நிறையா சம்பாதிக்கிறீங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு பெருசாக இருக்காது மாதம் கட்டுறது. ஸோ நீங்கள் மாதம் கட்டுறது எனக்கு இதெல்லாம் இயர் பேக்கேஜை கூட மாதம் கட்டலாம். பட் இந்த பேக்கேஜ் மேலே இருக்கிறது ஃபஸ்ட்டு இல்லைன்னா லாஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இயர் பேக்கேஜ் அப்படின்னா இயர் பேக்கேஜில் 19,158 rupees 48 paise. இது இயர் பேக்கேஜ். ஸோ நீங்கள் இயருக்கு எப்படியும் நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு மாதத்துலேயே 19,000ங்கிறது ஒரு மாதத்துலேயே நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கிற அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படிங்கும் போது நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த அமௌண்ட்டை கட்டிட்டு நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிட்டே போகலாம். அந்த பெய்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இதுதான் பெய்டு யூஸருக்கு நான் சொல்கிறது. நம்ம சைடு இப்போ ஃப்ரீ ட்ரையல் இந்த யூஸர், அதாவது ஃப்ரீ ட்ரையலுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை த ஃபுல் வெர்ஷன் ஆஃப் அடோப் ஆப் வித் ஏ 7 day, இங்கே எஸ் வரும்ல, 7 days ஃப்ரீ ட்ரையல். சரி, ஓகே, எஸ் 7, ஓகே, ஒரே ஒரு 7 டேக்கு நம்ம ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணலாமா? ஸோ ஆனால் என்ன கேட்பீங்க நீங்கள், 7 நாள் மட்டும் யூஸ் பண்ணால் எப்படி? எனக்கு லைஃப் லாங் வேணும். என்னால் இந்த மாதிரி அமௌண்ட், அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டு கேட்குறாங்க. 7 நாளுக்கு வேணால் உங்களுக்கு இதை வெறும் ட்ரை மட்டும் பண்ணி பார்க்கணும். இது எனக்கு பிடிக்குதா இல்லையான்னு ட்ரை மட்டும் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் கிராக் வெர்ஷன்லாம் போட்டு ஒன்று கஷ்டப்படுவோன்னா இதையே இன்ஸ்டால் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுங்க. இந்த இல்லுஸ்ட்ரேட்டரில் 7 days ஃப்ரீயில் கண்டினியூ கொடுங்க. இந்த ஃப்ரீயில் கண்டினியூ கொடுக்கும்போது இது என்ன ஆகுனா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0 அமௌண்ட்டில் இருக்கும், டியூ நோ. ஸோ ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் ஜிமெயில் கொடுத்தீங்கன்னா லிங்க்கு கொடுத்துருவாங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். 7 நாட்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் யூஸ் பண்ணலாம், தப்பே இல்லை. அது மட்டும் போதும், நான் செக் பண்ணிட்டு நான் அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேங்கிறீங்களுக்கு ஓகே. பட் நான் இதை நான் ரெண்டையுமே கன்சிடர் கொடுக்க மாட்டேன். நான் இது 2 ஆப்ஷனையும் இதை பண்ணுங்கன்னு கொடுக்க மாட்டேன். அமௌண்ட் இருக்குது, பெரிய இண்டஸ்ட்ரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா இதை பண்ணுங்கள். இல்லை சும்மா இப்போதைக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இதை பண்ணுங்கள். இல்லை எனக்கு இந்த இல்லுஸ்ட்ரேட்டரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் என்னால் காசு போட்டுலாம் வாங்க முடியாது, எனக்கு எப்போவுமே யூஸ் பண்ணணும், எனக்கு எப்போவுமே என் பிசியில் இருக்கணும், அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணணும். அதாவது காசு போட்டு வாங்கினா எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி காசு இல்லாமல் நான் 7 நாளுக்கு அப்புறமும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் இந்த வீடியோவில் இல்லைனா அடுத்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருவேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா அடுத்த வீடியோவில் நான் டுட்டோரியலாகவே போடுறேன், எப்படி அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். அது கிராக் வெர்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரிஜினலையே அதை உள்ளே போயிட்டு அதை உடச்சிருவாங்க, அந்த பிரேக் பண்ணிடுவாங்க. அந்த
ஆன்லைன்லேருந்து செக் பண்ணாமல் பிரேக் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு அது லீகல் அவ்வளோ இல்லை. பட் நம்ம யூஸ் பண்ணுறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன ஒர்க்குக்கு நம்ம பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒரு பெரிய ஒரு கம்பெனிக்கு போகிறீங்கன்னா நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ணுறது தான் குட் திங்ஸ். நல்லா சம்பாதிக்கிறீங்கிற பட்சத்தில். பட் நான் எப்பவும் வழக்கமாக கிராக் தானே சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து பார்க்கலாம். அப்புறம் இந்த மாதிரி பென் டூல் யூஸ் பண்ணுற இது ஈஸியாக இருக்கும். அந்த ஈஸிஸ், அப்புறம் இந்த மாதிரி கலர் கிரேடிங் கரெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெக்டர் ஃபார்மேட் யூஸ் பண்ணுவாங்க பெரிய பெரிய கடைக்கு ஸ்க்ரீனில் ஓட்டுறதுக்கு, எல்லாத்துக்கும் ஸ்க்ரீனில் ஓட்டுறதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி இந்த இன்ஃபோகிராஃபிக் வீடியோஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வெக்டர் க்ரியேட் பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற அந்த இதை யூஸ் பண்ணலாம். பேக்ரவுண்ட் இமேஜஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் 3Ds க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி 3D இமேஜஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்துட்டு இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் சும்மா ஜஸ்ட்டு அவங்க இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சில விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். 3D மாற்றலாம், கலரை கிளிக் பண்ணலாம். we can, நம்மளால் முடியும், we can அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெப்சைட்டில் எல்லாமே ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன். வெப்சைட்டில் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் கமெண்டில் கேளுங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் இதில் என்ன சொல்லணும் உங்களுக்குன்னா, இதை வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனி யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இல்லுஸ்ட்ரேட்டருக்கும் ஃபோட்டோஷாப்புக்கும் நான் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னேன். அதில் நான் அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன்னு சொன்னேன். இல்லுஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லோகோ டெலிட் பண்ணி கூடேன் ஏஐ அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர். அதே மாதிரி இது ஃபோட்டோஷாப் போயிட்டு ஏஐன்னு டைப் பண்ணிக்கிறேன். ரெண்டும் வேறு ஃபாண்ட்டு இருந்தாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, ஃபோட்டோஷாப்பும் ஒன்றும் குறைஞ்சது இல்லைங்க, செமையாக இருக்கும். பட் ஃபோட்டோஷாப்புக்கும் இல்லுஸ்ட்ரேட்டருக்கும் என்ன வித்தியாசங்கிறத மட்டும் தான் நான் சொல்கிறேன். எனக்கு ஃபோட்டோஷாப் தான் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே பண்ணலாம். ஸோ இதில் வந்து இல்லுஸ்ட்ரேட்டருக்கும் ஃபோட்டோஷாப்புக்கும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கலாம். குவாலிட்டி நல்லாயிருக்கா? இதுவும் 1000 தான் போட்டிருக்கேன் ஹைட்டு வித்து. இதுவும் 1000 தான் ஹைட்டு வித்து. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜூம் பண்ணால் தெரியும். ஜூம் பண்ணுங்கள். ஜூம் எல்லாம் மேக்ஸிமம் நான் ஜூம் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இதுக்கு மேலே மேக்ஸிமம் ஜூம் இல்லை. இப்போ பாருங்கள், நவுத்துறேன். இந்த இடத்துல பாருங்கள் லைன் தான் இருக்குது. இப்போ நான் பேக் போகிறேன். பார்த்தீங்களா, மேக்ஸிமம் ஜூம் பண்ணிட்டேன். இன்னும் கூட ஜூம் பண்ணிகிட்டே போகிறேன். லைன் மட்டும்தான் இருக்குது. பார்த்தீங்களா, இப்போ பேக் வரேன். ஸோ இல்லுஸ்ட்ரேட்டரில் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஃபோட்டோஷாப்பை ஜூம் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? பார்த்தீங்களா, பாக்ஸாக வருதா? இதுதான் பிக்சல். இது வந்து பிக்சல்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு பாக்ஸும் பிக்சல். இந்த பிக்சல் ஃபார்மேட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதனால தான் இதில் நிறையா கலருக்கு மாடிஃபிகேஷன், ஒரு இமேஜையும் மெர்ஜ் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி அந்த இமேஜ் கொலாபரேஷனில் ஃபோட்டோஷாப் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். பட் அந்த சவுண்டுக்கு வந்துட்டு அந்த மாதிரி கொலாபரேஷன், ஒரு இமேஜ் கொலாப்ஸ் பண்ணுறது வந்துட்டு ஈஸி. இங்கே தான் மனிப்புலேஷன் பண்ணுறது இங்கே தான் ஈஸி. ஆனால் அங்கே என்ன ஈஸி? எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோன்னா, இதில் வந்துட்டு பெரிய பெரிய பேனர் அடிக்கிறதுக்கு, போஸ்டர் பண்ணுறதுக்கு. ஸோ அது எவ்வளோ ஜூம் பண்ணாலும் அதுக்கு கிளாரிட்டி அப்படியே இருக்கும் ஜூம் பண்ணால். அதனால தான் எல்லாம் கோரல் தெரியுமா, இல்லுஸ்ட்ரேட்டர் தெரியுமா, இப்படிம்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒன்று தான். அது ஒரு யூசேஜுக்கு யூஸ் ஆகும், இது ஒரு யூசேஜுக்கு யூஸ் ஆகும். இல்லுஸ்ட்ரேட்டருங்கிறது ஏன் கம்பெனிக்கு அதிகமாக கேட்குறாங்கன்னா, அங்கே லோகோலாம் அதிகமாக க்ரியேட் பண்ணுவாங்க. கம்பெனி லோகோஸ், அப்புறம் அவங்க கம்பெனிக்கு டிசைன்ஸு, அதெல்லாம் ரொம்ப குவாலிட்டியாக வேணும். அதை பெரிய போஸ்டராக மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை சின்னதாக ஒரு லோகோ பண்ணி ஏதோ ஒரு இடத்துல ஒட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது அவங்களோட இஷ்டம் தான். பட் ரெண்டுமே பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும்ல நம்ம. அப்போ அது பண்ண முடியணும்ல. அப்படின்னா நம்ம ஃபோட்டோஷாப்பை கொடுத்தோம்னா அவங்க கிளாரிட்டி உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரொம்ப பெரிய கடையில் கொண்டு போய் இது பிரிண்ட் அவுட் எடுக்கணும், இது போஸ்டர், அதை வந்து பேனர் அடிக்கணும்னா, இப்போ இது பார்த்திங்கன்னா அது எவ்வளோ பெருசானாலும் ஸ்கேல் பண்ணாலும்
இதை வந்துட்டு எவ்வளோ பெரிய ஸ்கேல் பண்ணாலும் அது இதாகாது, பிக்சலே இந்த உடையாது, அந்த லைன் வந்து உடையாது. ஆனால் ஃபோட்டோஷாப்பில் அப்படி கிடையாது. அதனால தான் இல்லுஸ்ட்ரேட்டர் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அடோப் அவங்க வந்து குரல்றாம்பாங்க, பட் நிறைய இடத்துல இல்லுஸ்ட்ரேட்டரும் கேட்குறாங்க. பட் இல்லுஸ்ட்ரேட்டர் இப்போ ட்ரெண்டாக இருக்குது. ஸோ இதை கற்றுக்கோங்க. ஏன்னா கம்பெனியில் டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு இல்லுஸ்ட்ரேட்டர் வச்சு பண்ணிங்கன்னா தான் உங்களை மதிப்பாங்க. ஆஃப்டர் எஃபெக்டோட அருமை அவங்களுக்கு அவன்னா அந்த ஆஃப்டர் எஃபெக்டே வாயில் வருதுப்பா. இந்த ஃபோட்டோஷாப்போடைய அருமை வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது. அதில் மனிப்புலேஷன் நிறையா நல்லா பண்ணலாம்னு அவங்களுக்கு தெரியாது. பட்டு ஒரு சினிமா ஃபீல்டில் இருக்கிறீங்கன்னா ஃபோட்டோஷாப்போட அருமை அது அங்கே நீங்கள் அதிகமாக அங்கே யூஸ் பண்ணுற மாதிரி வரும். வெக்டர்லாம் நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ வெக்டர்னால் ஜூம் பண்ணாலும் கிளாரிட்டி உடையாது. இது ஃபோட்டோஷாப்பில் கிளாரிட்டி உடையும், ஆனால் நீங்கள் கிளாரிட்டியாக பண்ணலாம், மனிப்புலேஷன் நல்லா பண்ணலாம். 2-3 இமேஜை மெர்ஜ் பண்ணுறதுல நல்லா பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறதுல அதில் ஃபோட்டோஷாப்பில் பிஎஸ்டின்னு சேவ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்விஜி இருக்கும், இல்லைன்னா ஏஐலேயே சேவ் பண்ணலாம். எஸ்விஜியில் நான் முன்ன ஒரு இது சேவ் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குதா, இது வந்துட்டு எஸ்விஜி. இது வந்து ஒரு இமேஜ் மாதிரி தான். டபுள் கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் ஆகும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ இது வந்து இமேஜ் தான். இதை வந்து கிளாரிட்டியாக கொடுக்கும், அதை அப்படியே யூஸ் பண்ணலாம். நம்ம எல்லாத்துலேயும் அதை யூஸ் பண்ணலாம். நிறைய இடத்துல நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி குரோமோட சிம்பிள் வந்துடும், அதாவது ப்ரௌசரோட சிம்பிள் வந்துடும். ஏன்னா அது ஃபார்மெட்டு வந்து நம்ம இதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது, ப்ரௌசரில் தான் ஓப்பன் பண்ண முடியும். இல்லைனா திரும்ப இதிலே தூக்கி போட்டால் கூட ஓப்பன் ஆகும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ அது ஒன்று. இல்லைனா ஏஐலே சேவ் பண்ணிங்கன்னா அது அப்படியே ஒர்க்கிங் ஃபைலில் ஓப்பன் ஆகும், அவ்வளோதான். ஸோ அது ஃபைல் ஃபார்மெட்டில் அது வந்துடும். ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு ஏஐ அண்டு ஏஐ வர்சஸ் பிஎஸ்டி, அதாவது இல்லுஸ்ட்ரேட்டரும் ஃபோட்டோஷாப்பும் உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஸ் வந்து சொல்லிட்டேன். மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸில் யூஸ் பண்ணுறாங்க. எதனாலனா எவ்வளோ ஸ்கேல் பண்ணாலும் எவ்வளோ பெருசு பண்ணாலும் கிளாரிட்டி உடையாதுங்கிற காரணத்துக்காகங்கிறது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இது சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன ஃப்ரீ ட்ரையல் இதை பற்றியும் சொல்லிட்டேன். ஓரளவுக்கு ஓவர் வியூ பார்த்தாச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த ரெண்டுமே ஆப்ஷன் விட்டுட்டு எப்படி எனக்கு லைஃப் லாங் வேணும் பட் ஃப்ரீயாக வேணும் அப்படிங்கிற இதை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பட்டனை அழுத்தி அதை எப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.